T23 புலி மசனங்குடி கூடற்பாறை பகுதியில் வனத்துறையினரால் 21 நாட்கள் போராட்டத்துக்கு பின் பிடிக்கப்பட்டுள்ளது. மயக்க ஊசி செலுத்தி கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு பின் புலியை பிடித்து கூண்டில் அடைத்தனர். அடைக்கப்பட்ட புலி காட்டின் நடுப்பகுதியில் இருந்ததால் அதனை வெளியில் கொண்டு வரும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். கூண்டில் அடைக்கப்பட்ட புலியை காண்பதற்கு மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு க. ராமச்சந்திரன் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தார். வனத்துறை அமைச்சரை வனத்துறை வாகனத்தில் புலி பிடிப்பட்ட இடத்திற்கு அழைத்து சென்றனர். மயக்க ஊசி செலுத்தி கூண்டில் அடைக்கப்பட்ட ஆட்கொல்லி T23 புலியை வனத்துறை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு கூண்டில் அடைக்கப்பட்ட புலி காட்டிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு மைசூர் வன உயிரியல் பூங்காவிற்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு புலிக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பணியில் ஈடுபட்டு வந்திருந்தனர். தரப்பிலும் இந்த புலியை பிடிப்பதற்காக இரவு பகலாக என் பேர் அருண். நான் இங்கே மசனகுடியில் மாவனல்லா என்கிற ஏரியாவில் நான் இருக்கிறேன். கடந்த 21 நாட்களாக இந்த பக்கம் நாங்கள் தெப்பக்காடு மைசூர் போகிறதுக்கெல்லாம் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் போகும்பொழுது வரும்பொழுது ரொம்ப பயமாக இருக்கும். எங்கே T23 புலி வந்து எங்களை தாக்கிடுமாங்கிற பயம் இருந்தது. ஆனால் இந்த நாட்களில் வனத்துறை டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டெல்லாம் சேர்ந்து இந்த புலியை மைக்கூசி போட்டு பிடிச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 பேரை கொன்றுச்சு. அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் இந்த மறுபடியும் நாங்கள் எங்கள் பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்புவதற்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக நன்றி. தேங்க்யூ. வணக்கம். வன உயிர் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை நீலகிரி மாவட்டம் மசனகுடியிலிருந்து இந்த T23 புலி வந்து இன்றைக்கி 23வது நாளில் வந்து இதை பிடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து மயக்க ஊசி செலுத்தி உயிருடன் மீட்கப்பட்டது. அது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு. இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து இது மாதிரி பிடிப்பட்டது இதுதான் முதல் தடவை. ரெண்டாவது வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி 2 மணிக்கு அந்த டைமில் வந்து டாட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக அதுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அதை கூண்டில் போட்டு இப்போ வந்து அதை நிறைய அந்த டாக்டர்ஸ் வெட்டினரியன்ஸ் வந்து அதோடைய உடல்நிலையை வந்து சீராகிற வரைக்கும் அது உள்ளே வச்சு அதுக்கு தேவையான முதலுதவியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வெளியே கொண்டு வந்து அதுக்கு சென்னை போகிறத பற்றி அவங்க எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அது அநேகமாக வந்து சென்னை உயிரியல் பூங்காவுக்கு வந்து எடுத்து செல்லப்படும். அங்கே போய் அதுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அது அங்கே தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 4 ஆட்களை கொண்டு இத்தனை கேட்டில் கொண்ட புலியை வந்து டெஃபினட்டாக ரீலோகேட் பண்ண மாட்டாங்க. அது நடக்காது. கடந்த 21 நாட்களாக மசனகுடி, கூடலூர், தேவன் எஸ்டேட், ஸ்ரீமதுரை, மண்வயல் போன்ற பகுதிகளில் மக்களுக்கு பெரும் தொல்லையாக விளங்கி ஏறக்குறைய 4 உயிர்களை பலிகொண்ட புலி, ஆட்கொல்லி புலி இன்றைய தினம் வனத்துறையினால் 21 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு பிடிக்கப்பட்டதாக ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பகுதி மக்கள் இதை மகிழ்ச்சியோடு நிம்மதியாக வரவேற்கின்றார்கள். காரணம், எப்பொழுது இந்த புலி தன்னையோ தனது கால்நடைகளை தாக்குமோ என்று உயிர் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது உடனடியாக ஒரு மனித உயிர் பலி போனால் உடனடியாக அப்படிப்பட்ட ஆட்கொல்லி புலிகளை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து அதனை பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு செல்வதோடு மனித உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையினை இந்த தொகுதிகளின் மக்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கத்திடம் நான் வைக்கின்றேன்.
வண்டி என்ன வண்டியோட வேண்டாம் உட்காரு. புலி இதில் வந்து மயக்க ஊசி போட்டு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இதில் மட்டும் உள்ள தூக்கிட்டு போறாங்க. இதை கண்டிச்சு இதை மீடியாவை யாருமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு சேர்ந்த ஒரே ஒரு நிருபரை மட்டும்தான் உள்ள கூட்டிட்டு போயிருக்காரு அமைச்சர் வர்றதுனால இப்போ ஒரு 3 மணி நேரமா வந்து புலியை வந்து அதோட மட்டும் இல்லாம வந்து இங்க வந்து நிருபர்கள் யாருமே வந்து உண்மை நிலையை வந்து நிருபருக்கு இதுவரை சொல்லல. அந்த புலி வந்து உயிரோடு இருக்கா இல்லையாங்கிறதே இப்போ வரலும் தெரியல. அதனால வந்து அதை கண்டிச்சு நிருபர்கள் உள்ள போகாத நினைச்சு நாங்கெல்லாம் இங்க வந்து இப்போ வந்து சாலை மறியல் போராட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். சொல்லுங்க, குழந்தை குட்டியோட உள்ள போயிருக்காங்க, வண்டியில சஃபாரி போற மாதிரி போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒருத்தர் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்கள குழந்தை குட்டியோட சஃபாரி கூட்டு போற மாதிரி உள்ள கூட்டு போறாங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் என்ன உரிமை இருக்கு? அப்ப இங்க இருக்கவங்க உரிமை கிடையாது. அவர் சொல்றாரு கலைஞர் டிவி ரிப்போர்ட் போட்டு ஆண்டனி உள்ளவான்னு சொல்றாரு. என்ன நியாயம்? எல்லாரும் 21 நாளா வந்து இங்க வந்து சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம நாங்க எல்லாருமே வந்து அந்த தேவர் சோலையில இருந்து புளியது யாருக்கும் தெரியாது. அது நாங்க போய் பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும் வண்டியை கொடுத்து அனுப்பி உள்ள போயிட்டு இருக்காங்க. இல்ல நாங்க உள்ள போய் உண்மை நிலையை எப்படி அனுமதி கொடுத்தீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த புலி பின்னால தான் சுத்திட்டு இருக்காங்க சார். நாங்க ஊசி செலுத்திட்டாங்க. ஆனா செலுத்திட்டாங்களா புலி எப்படி இது வரைக்கும் எங்களுக்கு தகவல் சொல்லவே இல்லை. நாங்களும் ரோட்ல தான் நிக்கிறோம். ஆமா சார். இப்போ என்னன்னா கேட்டா சார் சொல்லுங்க சார். அப்ப நடத்தினா ஒரே மாதிரி நடத்தணும். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி வர்றாங்க, அவங்க யாருன்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு சரி சார். ஆமா எடுக்க விடுறாங்க. நீ கால வெளியூடு நீ அவங்க வரட்டு இருக்கு காமிக்கிறேன் இருக்காங்க. கேபிள்
கடந்த 24/9/2026 நாளன்று ஆட்கொள்ளி புலியை பிடிப்பது என்று நமது முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலர் மற்றும் அதிகாரிகள் வன அலுவலர்கள் என ஏறக்குறைய 120க்கும் மேற்பட்ட நமது பணியாளர்கள் பல பகுதிகளுக்கு சென்று தேடிய நேரத்தில் மற்றும் கர்நாடகா கேரளா வனத்துறையில் பணியாற்றுகின்ற புலிப்பிடிக்கும் வல்லுநர்கள் குழு வரவழைக்கப்பட்டு அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றி இன்று 14/10/2026 நாள் மதியம் 2:30 மணி அளவில் மசினகுடி பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் உட்புறம் வனப்பகுதியில் இந்த ஆட்கொள்ளி புலி பிடிக்கப்பட்டது. மயக்க ஊசி கும்கி யானையின் மீது அமர்ந்து வனத்துறை மருத்துவர்களால் செலுத்தி பிடிக்கப்பட்ட இந்த நிகழ்வு நீலகிரி மாவட்ட வனத்துறை வரலாற்றில் இதற்கு முன்னதாக பிடிக்கப்பட்ட 3 ஆட்கொள்ளி புலிகள் சுட்டு கொன்றுதான் பிடிக்கப்பட்டவை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தற்பொழுது முதல் முறையாக உயிருடன் பிடிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது வனத்துறையின் வன உயிரின உயர் அதிகாரிகளால் ஆலோசிக்கப்பட்டு இந்த புலியை மைசூரில் உள்ள உயிரின பூங்காவில் உள்ள ரெஸ்கியூ சென்டருக்கு எடுத்து சென்று இந்த புலிக்கு ஏற்பட்டுள்ள காயங்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை செய்து அது முழுமையாக குணமடைந்தவுடன் அதனை மைசூர் உயிரின பூங்காவில் வைப்பதா அல்லது வண்டலூர் உயிரின பூங்காவிற்கு எடுத்து செல்வதா என்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு அதற்கு பின் அரசின் நமது முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனை பெற்று இந்த புலியை ஒரு முடிவு செய்வார்கள். புலியை பிடித்த இடத்திற்கு என்னுடன் நமது வனத்துறையின் முதன்மைச் செயலாளர் அவர்களும் நமது திருமதி சுப்ரியா சாகு அவர்களும் நமது வன உயிரின முதன்மை செயலாளருமாறிய சேகர்குமார் நீராஜ் அவர்களும் மற்றும் கடந்த 21 நாட்களாக இங்கு பணியாற்றி வந்த கள இயக்குநர்கள் முதுமலை கள இயக்குனர் திரு வெங்கடேஷ் ஐஎஃப்எஸ் அவர்கள் மற்றும் துணை இயக்குநர்கள் சச்சின் ஐஎஃப்எஸ் அருண் மற்றும் ஏனைய அதிகாரிகளும் உள்ளனர். இதற்கு முழு மூச்சாக இந்த பணியாற்றிய நம்ம துறையைச் சார்ந்த அனைத்து வன அலுவலர்களுக்கும் வனத்துறையின் சார்பாக வனத்துறை அமைச்சர் என்ற முறையில் எனது நன்றி கலந்த வணக்கத்தையும் அவர்களுக்கு உரிய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த புலியை பொறுத்தவரையிலும் புலி சற்று ஏறக்குரிய 13 ஆண்டுகள் வயசாக இருக்குன்னு இந்த டாக்டர்களுடைய ஆராய்ச்சி படி சொல்கிறாங்க. இந்த வயசான புலின்றதுனால காட்டுக்குள்ளே எப்போதுமே இந்த வயசான புலிகள் போகும்போது இளம் புலிகள் வந்து அந்த இடத்தை அதுக்குன்னு ஒரு ஏரியா பிடிச்சிக்கும். அது பார்க்குறதுக்காக அதனோட சண்டை போட்டதற்கு காரணத்தினால ஒரு 7-8 இடத்துல வந்து காயங்கள் ஏற்பட்டு அந்த காய்களுக்கு வந்து இப்போ வந்து உரிய மருத்துவ சிகிச்சை செய்யணும்னு தான் இவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க. மைசூர் ஜூவை கொண்டு போய் அந்த ரெஸ்கியூ சென்டரை வச்சு அது சிகிச்சை அளித்து அதை சரி செய்து அப்புறம் முடிவு எடுக்கிறாங்க. ரொம்ப வீக் இருக்கு புலி ரொம்ப வீக் இருக்கு சொல்லுங்கள் சார். அப்போ நம்ம நேச்சுரல் அதை ப்ரெடேஷன் பவர் இப்போ போயிடுச்சு. நம்ம வைல்டில் சர்வைவ் பண்ணக்கூடாது. So how many darts were used, sir, to tranquilize the tiger? Only one dart. Ketamine and xylazine as per the NTC code. நேற்று நைட் எத்தனை டாட் போடுச்சு? நேற்று நைட் டாட்டே போடல. ட்ரை பண்ணா பட் டாட் ஃபிட் ஆகல. இன்னைக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டாட் போட்டுருக்கு. சார் இந்த வனத்துறையில் வந்து இன்னைக்கு வந்து எந்த விதமான தகவல் வந்து மீடியாவுக்கு தெரிவிக்கல.
மீடியா கன் டெய்லி நானே இஷ்யூ பண்ணிட்டு இல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் சொன்னீங்க எந்த விஷயம் ஆனாலும் டெய்லி சாயந்தரம் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு அதிகாரிகளை சுட்டி அவங்க டெய்லி வந்து எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன நடந்தது, இதுக்கு பிடிக்க முடியல, சுற்றணுன்றது முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்போ தான் வந்து அந்த சாயந்தரம் 6 மணி நேரம் அதுக்குள்ளே இன்னைக்கு பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பற்றி உங்களுக்கு சொல்லி. Sir, some children were allowed into the operation area while press members are not allowed. Sir, could you explain why that was done? No one, no one was allowed. Only the people who are concerned with the. No, in the evening they were allowed, sir. இங்க பாருங்க போட்டோஸ் எல்லாம் See, other photo நீங்க காமிக்கிறீங்க, நிறைய photo நீங்க காமிக்கிறீங்க. அதான் சார் வாட்ஸ்அப்ல வந்து let us not have the misinformation campaign. I was myself there, and what we are trying to do is stabilize the पुलिस के हेल्थ उड़न के नाम पर stabilize பண்ணதுக்கு டாக்டர் கூட நானாங்க மட்டும் இருந்தாங்க. எல்லா நம்ம சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் யார் ஃபீல்ட்ல வர்க் பண்ணாங்க லாஸ்ட் 3 வார்டுல இருக்கு, அதை மட்டும் அங்கே இருந்தாங்க. அவுட் சைடுல இருந்து யாருமே ஆள் இல்லை. Sir, today in the evening a few children were allowed on a vehicle, safari vehicle. I have not seen them. So we have images. We have images. I'll tell you. All the time though, in our country, lot of violations are there from everywhere. How much we can control you? So that begs the question why the media weren't allowed, sir. One media person was allowed. We want a very special session with the media. That's why we mentioned நிறைய கஸ்டம் போட்டு ரெடி பண்ணிட்டு மீடியாக்கு பேசுறதுக்கு மேடம் இங்கே நிற்கிட்டு நானும் இங்கே நிற்கிறேன். only for the purpose of briefing you. Why we are here? Shikhar, I also would like to intervene. நீங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு if it has been done, we will look into it. This should not have been done. அதாவது கோர் ஏரியா பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கும்போது it's a legal technical matter. நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா நம்மளுடைய நோக்கம் என்னன்னா புலி வந்து உயிரோடு இருக்கணும். We have to look after the health. அதாவது நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி we have to take care of the welfare of the people as well as the welfare of the animal. So it has been done in a very legal technical manner. Parameters check பண்ணிருக்காங்க. Blood அவரோட heart rate என்ன இருக்குது, என்ன functional body function என்ன இருக்குன்னு செக் பண்ணிருக்காங்க. Medicines வந்து கொடுத்திருக்காங்க. Body fluid கொடுத்திருக்காங்க. Medicines கொடுத்திருக்காங்க. இப்போ கூட போகும்போது ஒரு 4 veterinary doctors மைசூருக்கு போகும்போது 4 veterinary doctors கூடவே போறாங்க. ஸோ அதனால இட்ஸ் அ வெரி டெக்னிக்கல் ஆப்ரேஷன். நீங்கள் இப்போ ஆனரபிள் மினிஸ்டர் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஈஸி ஆப்ஷன் இஸ் டு கில் இட், பட் த கவர்மெண்ட்ஸ் பாலிசி இஸ் ஆல்சோ கன்சர்வேஷன். கவர்மெண்ட்ஸ் பாலிசி இஸ் கன்சர்வேஷன். டைகர் இஸ் அ கீஸ்டோன். நம்ம லாஸ்ட் 2 நேரம் நீங்கள் பற்றி சொல்லிக்கிங்க. That 2 hours we only focused on how to stabilize the health of the tiger, how to stabilize health of the tiger. Sir, we understand. Just 1 second. And how to see that where to rehabilitate the tiger. So we understand. That 2 hours was so critical for me. இப்போ உடனே நான் என்டிசியை டெல்லியில் பேசிட்டோம், சென்ட்ரல் அத்தாரிட்டி டெல்லியில் பேசிட்டோம், அவருடைய ஆர்டர் வாங்கிட்டு சீஃப் ஆர்டர் பேசிட்டோம். ஜஸ்ட் அ செகண்ட், கர்நாடகாவுடைய பேசிட்டோம். Because what we wanted to save the tiger from the stress of journey to Bandaru. That the tiger के survive होने के chance कमी. अदे एल्ला एयरपोर्ट पंदे other 2 अंदर रन नेरम. Now who is coming out? Sometime ನಮ್ಮ front line staff के influence पे बरवांग ನಮ್ಮ concentrate पड़ने के time अंदर time लो अदे पाके के नम्बर time मिले. So we were just trying completely focused on tiger, saving the tiger, so the tiger also survives. And then इंगे नम्बर what we have done, everything is before. So number is very, please try to understand that. Nobody is trying to see. I am not a publicity hunger person at all. I'll tell you, I don't care about it. I am only saying that myself going there. Chief Warden of Karnataka also is coming, going to talk to him that how to see that the tiger gets proper veterinary supervision and survives in that. So for that only we are going in. But since you are also from this area and we have been interacting with you, I thought it's also our duty to keep you informed that what has happened, what is finally happened, what is going to happen. That's what our duty. சார் இன்னொரு விஷயம் சார், இந்த மாதிரி டைகர் இப்போ பிடிச்சிருக்காங்க, நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இந்த ஊர் மக்கள், பஞ்சாயத்து தலைவர், எம்எல்ஏ எல்லாருமே இங்கே இருக்காங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் காட்டியிருக்கணும்ல. Now to be very frank, in the Wildlife Protection Act, I'll tell you, even Secretary Kettite ulle vandikanga. Secretary was so gentle. She asked me that if I come here and can also come be part of supervision, will it be interfering to the? I said not at all, because you are the part of the government.
from the beginning நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னன்னா டைகர் வந்து கில் பண்ணக்கூடாது. we should be able to take it alive. ஸோ அதனால இந்த டீம் ஒர்க்னால எஸ்பெஷலி கிரவுண்டில் வெட்டினரி டாக்டர்ஸும் டீம் ஆன்டி போச்சிங் வாட்சர்ஸ் அவங்க நல்லா வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. இப்போது இந்த டைகர் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. இட் இஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ். ஸோ மெடிசின்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்குது. அதனால இப்போ பக்கத்தில் வந்து ஒரு 3 to 4 hours ஜெர்னியில் ஒரு ரெஸ்கியூ அண்ட் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் மைசூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அங்கே முதல்ல நாங்கள் கொண்டு போகிறோம். அதுக்கப்புறமா அங்கே மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டைகரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபர்தர் ரீஹபிலிட்டேஷனுக்கு நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுப்போம். அது ஏற்கனவே தெரிந்தவரை வந்து T23 புலியானது ஒரு வயதான புலி, சுமார் 13 to 14 வயது இருக்கும் ஆண் புலி. இது ஏற்கனவே வனப்பகுதிக்குள் இருக்கும் மற்ற புலிகளால், அதாவது டெரிட்டரி ஃபைட்னால் வந்து என்னுடைய உடம்பு முழுவதும் வந்து ஒரு 7-8 இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த புலியானது கடந்த 2 வருடமாக நமது வனப்பகுதியை ஒட்டி இருக்கும் பகுதியில் தான் சென்று வந்திருக்கிறது. இதனால் 20 மாடுகள் மற்றும் 4 நபர்கள், மாடு மேய்க்கும் நபர்கள் வந்து இந்த புலியால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனை அடுத்து இந்த புலியை பிடிப்பதற்கு முறையாக உத்தரவு பெறப்பட்டு தற்பொழுது பிடிக்கப்பட்டு 21 நாள் தேடுதல் பணியில் இன்று மயக்கூசி செலுத்தி பிடிக்கப்பட்டு அதை மைசூர் ஜூவில் இருக்கும் ரெஸ்கியூ சென்டருக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கிறது. டைகர் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு. ஆஃப்டர் 21 days ஆஃப், அதாவது 22 days ஆஃப் கண்டினியூஸ் ஆப்ரேஷன் நானும் பர்சனல் லீட் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ரேஷனுக்கு. நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டோம். நிறைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், எக்ஸ்பர்ட் ஹேண்ட்ஸ், வெட்டினரி டாக்டர்ஸ், நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அட்வைஸ், டூல்ஸ் லைக் ட்ரோன்ஸ், கும்கி யானை, கேமரா ட்ராப்ஸ், பக்மார்க் அனாலிசிஸ், எல்லா ட்ராங்குலைசிங் கன் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லி பிடிச்சிட்டு கண்டிஷன் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்க்ஃபுல் டு கர்நாடகா கவர்மெண்ட் அப்புறம் பர்மிஷன் கொடுத்தாங்க மைசூர் ரீஹபிலிட்டேட் பண்ணதுக்கு. இப்போ நான் அங்கே ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேங்க. நானே கூட போகிறேன். அங்கே போயிட்டு ஆஃபீஸர்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு நல்லா ஏற்பாடு பண்ணிட்டு நினைக்கிறேன். இப்போ டைகர் எப்படி இருக்குங்க சார்? டைகர் இப்போ கண்டிஷன் ஸ்டேபிள் இருக்குது. ட்ராங்குலைஸ்ட் இருக்கீங்க, செடேஷனில் இருக்காங்க, ஆனால் ஸ்டேபிள் இருக்குது. பாடி பேராமீட்டர்ஸ்க்காக ஸ்டேபிள் இருக்குது. பிளட் ப்ரெஷர், ஆக்சிஜன் லெவல், பர்ஸ்பிரேஷன், this breathing, only thing ரொம்ப weak because of food. So now இப்போ syringe கொடுத்துருக்கு that electrolytes and glucose. Okay sir. So கொஞ்சம் டைம் ஆகும் ரிகவர் பண்ணதுக்கு. பட் இப்போ கண்டிஷன் ஸ்டேபிள் இருக்குது, டேஞ்சரில் இல்லை. ஓகே, இன்ஜுரி ஏதாவது இருக்குங்க சார்? about 8-9 injuries இருக்குது. தேங்க்யூ. உங்கள் தங்க நகைகளை அடகிலிருந்து மீட்டு இன்றைய மார்க்கெட் விலைக்கே விற்று உடனடி பணம் பெற தொடர்பு கொள்ளுங்கள் வி கோல்ட் 9943156070. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.